ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த சேனலில் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு? ஆர்விஎல்எல் ஸ்டாக் இன்னைக்கு இல்ட்ராடேல ஒரு 14% ஜம்ப் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க? கொச்சின் ஷிப்யார்டு 10% க்ரோ ஆயிருக்கு. ONGC ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட் எப்படி இருக்கு? இந்த டயத்தில் இந்த வேல்யூவேஷனில் ONGC ஸ்டாக்கை நம்ம அக்குமுலேட் பண்ணலாமா வேண்டாமா? இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் பிகினர்ஸுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு என்பிசிசி ஸ்டாக் சில குவான்டிட்டி நான் செல் பண்ணேன். இந்த செய்திகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்களுடைய சேனல் மூலிமா உங்களுக்கு எதாவது பயனுள்ள தகவல் கிடைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஷேர் வாங்கி விற்றீங்களா, அது மூலிமா லாபம் வந்துச்சுலாம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் சென்செக்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா -52.63 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. அதாவது -0.07% முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.12% க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது புள்ளிகள் பார்த்தீங்கன்னா 27 புள்ளிகள் அதிகமாகி 22,529 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு -151 புள்ளிகள் டிக்ளைன் ஆயிருக்கு. -0.31% டிக்ளைன் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 100 0.38% க்ரோ ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா காலையில் ரேஞ்சில் 22,404 புள்ளிகளில் ஸ்டார்ட் ஆச்சு. அதோட ஹை 22,591 டச் பண்ணியிருக்கு. நிஃப்டி பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது டே ரேஞ்சில் 47,927 புள்ளிகளில் ஸ்டார்ட் ஆச்சு. ஹை 48,259 புள்ளிகளில் ஹை தொட்டிருக்கு. க்ளோஸ் ரேட் பார்த்தீங்கன்னா -0.31% டிக்ளைன் ஆயிருக்கு. 48,048 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க். இன்னைக்கு எஃப்எல்டோவில் டாப் கெய்னர் கம்பெனி ஸ்டாக் எதுலாம் பால்கிஸ்லா இண்டஸ்ட்ரி 9% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. வேதாந்தம் 7% மேலே கெயின் ஆயிருக்கு. வேதாந்தம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் ரைஸ் ஆயிருக்கு. ஆதித்யா பிர்லா ஃபண்ட் 6% கெயின் ஆயிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக் ஒரு 6% கிட்ட கெயின் ஆயிருக்கு. 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக் எதுலாம் ஹிண்டால் ஜிங்க், ரெயில் விகாஸ், கொச்சின் ஷிப்யார்ட், ஹட்கோ, பால்கிஸ்லா இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்லாம் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்லி பையர்ஸ் மட்டும் இருந்த ஸ்டாக் எதுலாம் பாரத் பிஜிலி, ஜிஆர்பி, வீல்ஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், ரோலெக்ஸ் ரிங்ஸ். இந்த ஸ்டாக்லாம் ஒன்லி பையர்ஸ் மட்டும் இருந்திருக்காங்க. ஓவர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய ரேடாரில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்லாம் ஓரளவு கெயின் கொடுத்துருக்காரு. அதாவது ஓரளவு ஒரு 50% ஸ்டாக் 5% மேலே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதாவது எந்தெந்த ஸ்டாக்லாம் ரெயில் விகாஸ், பிர்கான் இன்டர்நேஷனல், என்பிசி, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், இந்த ஸ்டாக்லாம் ஓரளவு ஒரு நல்ல கெயின் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு ரெயில் விகாஸ் லிமிடெட் ஒரு 14% ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ரெயில் விகாஸ் லிமிடெட் ஒரு நியூ ஆர்டர் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்ட பெற்றதுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஒரு 15% கெயின் ஆயிருக்கிறதா செய்தி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 65,000 கோடியை ரீச் பண்ணதா ஒரு செய்தி நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோ இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு தான் போஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோவில் ஆர்விஎல்எல் ஸ்டாக்கை பற்றி ஒரு ஆர்டர் புக் எவ்வளோ வச்சுருக்காங்க, இந்த ஸ்டாக்கை நம்ம ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த செய்தியெலாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் அந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட்டும் நல்ல அருமையாக கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்தினாலையும் இவங்களுடைய ஆர்டர் மேலே ஆர்டர் இவங்களுக்கு குவிறதுனாலையும் இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல கெயினை இன்னைக்கு கொடுத்துருக்கதா அந்த செய்தியினால இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கு.
ஆர்பிஎல்எல் ஸ்டாக்கு இன்னைக்கு டே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 301 ஸ்டார்ட் ஆச்சு காலையில். அதோட ஹை வந்து 345 டச் பண்ணியிருக்கு. க்ளோஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா 347.75 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 14% வந்து மேலே ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து இதுக்கப்புறம் வந்து அக்குமுலேட் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து ஏறிட்டே போகுது. அதனால இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேர்ம் கூட கன்சிடர் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து எது வரைக்கும் போகும்னு நம்மளால மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால திடீர்னு நம்ம இந்த ஹையில் வாங்கி அந்த ஸ்டாக்கை வந்து கீழே இறங்குச்சுன்னா நம்மளால திரும்ப அக்குமுலேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. அதனால நமக்கு திரும்ப ஆவரேஜ் பண்ணுறது கஷ்டம். அதனால புதுசாக வாங்குறவங்க இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கொச்சின் ஷிப்யார்ட் ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 10% வந்து ஒரு கெயில கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட டே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா காலையில் 1432 ஓப்பன் ஆச்சு. இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து 1696 முடிஞ்சிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து 1696. க்ளோஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா 1641 க்ளோஸ் ஆயிருக்கு. 10.57% வந்து கெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட வந்து ஒரு 50% வந்து பை பண்ணலாம், 25% வந்து ஹோல்ட் பண்ணலாம், 25% வந்து செல் பண்ணலாம்னு அனலிஸ்ட் வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்குமே வேல்யூவேஷன் வந்து ஏறிடுச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக்குமே கடந்த ஒரு வாரத்தில் வந்து நல்ல ஏற்றதா கொடுத்துட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓஎன்ஜிசி ஸ்டாக் Q4 ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ ஸ்க்ரீனரில் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. மார்ச் 2023 இதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,64,067 கோடியாக இருந்தது. இப்போ வந்து மார்ச் 2024 Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1,66,771 கோடியாக அதிகரித்திருக்கு. இவங்களோட ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்டும் ஏறி இருக்கு. அதாவது 20,000 கோடியிலேருந்து இப்போ வந்து மார்ச் 2024 23,225 கோடியாக அதிகரித்திருக்கு. ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 6,478 கோடியிலேருந்து இப்போ வந்து மார்ச் 2024 11,527 கோடியாக அதிகரித்திருக்கு. இந்த ஓஎன்ஜிசி ஸ்டாக் Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 78% வந்து க்ரோ ஆயிருக்கு. இவங்க வந்து டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு ₹2.50 வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ அக்குமுலேட் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வேணால் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வேணால் நம்ம பிஎஸ்சில் போய் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓஎன்ஜிசி பிஇ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது பிஎஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கிடைக்குது. பிஇ பார்த்தீங்கன்னா ₹7 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிஇமே நல்லா இருக்கு. இவி பை எபிட்டாவும் பரவாயில்ல, 3.99. புக் வேல்யூமே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்குது. 1.05 இருக்கு. டெப்ட் ஈக்விட்டும் பரவாயில்ல, 0.45 இருக்கு. ஆர்ஓஇ பரவாயில்ல, 16.28 இருக்கு. ஆர்ஓசிஇ 18.44. மற்ற எல்லா வேல்யூவேஷன்லேயும் நமக்கு நல்லா இருக்கு. ஓஎன்ஜிசி ஸ்டாக்கை வந்து லாங் டேர்முக்கும் நம்ம வந்து இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை இந்த ரிசல்ட்லேருந்தும் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவு வந்து இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். அடுத்தது இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸாக வந்தவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அது என்ன டிப்ஸ்லாம், நேற்று வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணோன்னே அடுத்ததாக வந்து மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். 1 or 2 months வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில லார்ஜ் கேப் ஸ்டாக்கை தான் நம்ம ஒரு ஸ்டாக்காக வந்து அக்குமுலேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட்டு தராது. அதாவது ரொம்ப லாபமும் இருக்காது, ரொம்ப நஷ்டமும் இருக்காது. அதே மாதிரி ஸ்டாக்கில் வாட்ச் பண்ணிட்டு தான்
நம்ம மிட் கேப்பு ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் வாங்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாக்கை வந்து பிரித்து பிரித்து ஒரு ஒரு செக்டாரில் வந்து நம்ம போடணும். இப்போ ஒரு 6 ஸ்டாக் நம்ம வாங்குறோம்னா 2 ஸ்டாக் வந்து ஐடி செக்டார்லேயும், 2 ஸ்டாக் வந்து எஃப்எம்சிஜி செக்டார்லேயும், 2 ஸ்டாக் வந்து பவர் செக்டார்லேயும் அப்படி வந்து ஒரு செப்பரேட் பண்ணி போட்டால் தான் இப்போ சில செக்டார் வந்து ஒரு சில டைம்ஸில் வந்து கெயின் ஆகும். சில செக்டார் வந்து சில குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஏறும். அதனால ஒரு செக்டார் இறங்குனாலும் இன்னொரு செக்டார் வந்து ஏறுச்சுன்னா நமக்கு அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்பயுமே வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை இப்படி பிரித்து அலாகேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு செக்டார் கீழே விழுந்தாலும் ஒரு செக்டார் வந்து நம்மளை காப்பாற்றும். அதனால நீங்கள் இதே மாதிரி முதல்ல வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ண போறீங்களா இப்படி வந்து கிரியேட் பண்ணி உங்களுடைய ரேடாரில் ஸ்டாக்கை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ். இது வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்னைக்கு வந்து என்பிசிசி ஸ்டாக் வந்து சில குவான்டிட்டி வந்து நான் வந்து செல் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் முன்னாடியே வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு அக்குமுலேட் பண்ணல. அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 16% வந்து ஒரு லாபம் கொடுத்துருந்துச்சு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் சில குவான்டிட்டி வந்து செல் பண்ணல. இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து என்கிட்ட இருக்குது. நான் எப்பயுமே எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னு என்னுடைய வியூவர்ஸ்க்கு தெரியும். அதாவது இறங்க இறங்க வாங்குவேன், ஏற ஏற விற்பேன்னு சொல்லி. அதனால கொஞ்சம் குவான்டிட்டி தான் விற்றுருக்கேன். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து என்னுடைய ரேடாரில் இருக்குது. இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.